வெல்கம் டு விக்ஸ் வ்ளாக்ஸ். இங்க நம்மளோட ஜேர்னி வந்து எங்கன்னா வந்து தாய்லாந்துக்கு போறோம். ஸோ லங்காவில இருந்து தாய்லாந்தோட நியரஸ்ட் ஐலாண்ட் வந்து கோலிபே. ஸோ கோலிபே போறதுக்கு நம்ம போட்ல தான் போக முடியும், ஏன்னா அங்க வந்து ஏர்போர்ட்ல. ஸோ போட் வழியா ஃபேரி வழியா போக முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நேத்தே வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் ஃபேரிக்கு. இப்போ பர்சன் வந்து 300+ வருது. ஸோ நீங்க பாஸ்போர்ட் எடுத்து வரணும். ஸோ அந்த டிராவல் ஏஜென்சியை உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி. ஸோ இங்க இருந்து அங்க ஒரு 1 hour+ ஜேர்னி தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஃபேரி வந்து கிளம்பும். முதல்ல வந்து நம்ம போட்ல வந்து இறங்கும் போது, அதாவது அந்த ஃபேரியில இறங்கும்போது, ஃபேரி வந்து கிட்ட வர முடியாது. பிகாஸ் அதோட அந்த இது வந்து தட்டிடும். அதனால லாங் டெயில் போட்டை கிட்ட கொண்டு வந்து வச்சு அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தென் அங்க இருந்து வந்து நம்மள வந்து இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க கோலிபே ஐலாண்ட். ஆக்சுவலி பீலே வந்து இறங்கினோடனே இமிகிரேஷன். ஸோ ஆக்சுவலி சரியான ஸ்மூத்தான ஒரு ப்ராசஸ் தான். ஒண்ணு பெருசா செக்கிங் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, ஸ்மூத்தான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நம்ம வந்து ஒரு ரிசார்ட் வந்து எடுத்துருக்கோம், குண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசார்ட். இந்த ரிசார்ட் வந்து நாங்க செக் இன் பண்ணிட்டோம், உள்ள போயிட்டேன். பட் ஸ்டில் வந்து இந்த நைட் வியூல தான் வந்து செம்ம ஒரு ஃபீலா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நைட்ல வந்து நாங்க இதோட ஃபுல் இதை வந்து காட்டுறோம். அப்படியே ரொம்ப சுத்தி பார்த்த மாதிரி இருக்கு. மலேசியா, மலேசியா. So this walking street nearby. Yeah. Okay. You stay here? No. Oh, working. Okay, good. Nice place, huh? This is first time I come here. First time. How much walking street? How much I need to pay? 1 person 50 baht. Take boat. Where to get the ticket? At the walking street, you can ask permission. You can look around. A lot of shop lah. I want to go now. Can today? Yeah. Beach or just like? We have the beach and snorkeling also. Okay. Yeah. And we go like a Chabang, the soft coral, snorkeling here. Okay. In Ngam, we snorkeling in the back, and we stop in the Son beach. And Koyang, we snorkeling this area. Okay. Koh Lawi, we stop in the beach. Yeah. And the last one is Koh Adang, we stop in the beach and snorkeling also. Okay. How long it takes? If you go like 20 minutes. Yes. Okay. Later, because we have to defer the boat and everything until 5 o'clock maximum. Yeah, and we go like a 5. Yeah, for me, I also don't want to go too long. Yeah. Just want to complete it. Because if you do the private boat, example, you want to stay there like a half an hour. Depends on yes, okay, understand. And if you want to ready to come back, you just say to my captain for come back. Understand. Okay. But it's a private boat. Okay. And for the private boat, you want to take a mask also or no? Yes, we need. At the lunch. You tell me what you have for lunch first. For the fried rice chicken. Fried rice chicken. Yeah, can no problem. Let's say in Pune, it's 200 baht. By 2 person. This one you have the lunch, you have the fruit, you have the water, you have the insurance, life jacket, mask, snorkel. Yeah, this one everything is food. Okay. And after that, if you want to go this area, the price is 2,000 baht. Private boat. Yeah. For 2. This pass 2,000. It's around 2,400 baht. Okay. We can take this.
place is this? What is the name? Hingnam. Okay, what's your name? Your name? Quang. I don't know how to swim. Okay, I scared deep water. So where is the float? We put float. The float got rope. Yeah. So I hold the rope and I go down. We try. In case I cannot swim, you jump in. ஊர் உலகம் காலடியில் தான் அடங்குது, பேர் சொல்லிட போர் முழக்கம் தான் முழங்குது. ஸோ இது வந்து பிளாக் ஸ்டோன் ஐலண்ட் அப்படின்றாங்க. ஆக்சுவலி அது உண்மையான பேர் வந்து ஹிங்காம் ஐலண்ட் அப்படின்னு. ஸோ இது வந்து அந்த இப்போ நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா இந்த மீன் தொட்டிலெல்லாம் அந்த கல் போடுவோமே, அந்த கருப்பு கலர். ஸோ இந்த ஐலண்ட் சுற்றி அந்த கல் ஒண்டி தான். ஒரு கல் மாதிரி எல்லாமே ஒரு டிசைன், ஒரு கலர். இப்ப எங்க வந்திருக்கோம்னா வந்து சைக்கோ பீச். ஆக்சுவலி அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து நீமோ வந்து பாக்கலாமா. சோ நீங்க ஸ்னோக்லிங் இங்க பண்ணும்போது பீச் சைட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது சரியான ஆழம். இந்த ஐலண்ட் வந்து இந்த பீச்ல வந்து நீ குளிக்கிறதுனா கூட கவனமா தான் குளிக்கணும். பட் செம்ம ஒரு கிளீனான ஒரு தண்ணி, சரியான மீன். நீச்சல் கத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம ஒரு ரவுண்ட் போவோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தது வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சன்செட் பார்க்க போறோம். ஓகே, ஃபைனலி வந்து நம்ம அந்த நீமோவெல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஏரியா வந்து இது வந்து டோட்டலி வந்து இது வந்து சன்செட்காக ஒரு பீச். ஸோ இங்க தான் வந்து எப்போதுமே வந்து கொலிப்பேக்கு வந்தா இங்க தான் எப்போதும் வந்து சில் பண்ணுவாங்க சன்செட் பார்க்கறதுக்கு. ஆனா இங்க வந்து சாப்பாடு, அதாவது அந்த உட்கார்ற இடம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே வந்து பார்த்தோமா அப்படி கிளம்புன மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பாட்ல வந்து சாப்பாடு இடம் சுத்தமா இருந்துச்சு. இங்க அவ்வளவு இடம் சுத்தம் இல்லை. இதுக்கு முன்னாடி இங்க கடலாம் இருந்திருக்கு நினைக்கிறேன், எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டாங்க. இப்போ வந்து